வணக்கம் சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பீகாரில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். அதில்தான் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் திமுகவினர் பீகார்காரர்களை துன்புறுத்துகிறார்கள் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய அபாண்டமான ஒரு பழியை சுமத்தி இருக்கிறார். இதுதான் பிரதமர் மோடி முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இல்லை. இதற்கு முன்பாக ஒடிசாவில் சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட இதே மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த பொக்கிஷ அறையின் ரகசிய சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், தமிழர்கள் திருடர்கள் அப்படிங்கிற மாதிரியும் அவரு அந்த நேரத்தில் சித்தரிச்சிருந்திருக்காரு. ஆக தொடர்ந்து இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தையும் வெறுப்பு அரசியலையும் தன்னுடைய தேர்தல் யுக்தியாவே பிரதமர் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று இது குறித்துதான் இன்றைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். ஒடிசாவை தொடர்ந்து பீகாரிலும் தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தும் பாஜக என்ற தலைப்பில் நாம் இன்றைய சிந்தனைக்களத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்முடைய திமுகவில் இருந்து திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு ராஷ்டிரிய ஜனதா தளத்திலிருந்து திரு கௌரி சங்கர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இணையத்தின் வாயிலாக அரசியல் விமர்சகர் சு பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். பீகார் மாநிலத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். முதல்ல நான் சந்தோஷ் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் நீங்க எப்படி இருக்கீங்க, என்னெல்லாம் பண்றீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. தமிழ்நாடுல நான் பீகார்ல இருந்து தமிழ்நாடுக்கு 8 படிச்சு தான் வந்தேன் நான் இங்கே. ஓகே. திருப்பி பீகாருக்கு போயிட்டு 10th முடிச்சுட்டு தமிழ்நாடுல பிஎட் பீகார்ல 10th வரைக்கும் படிச்சுட்டு திரும்ப இங்க திருப்பி அதுக்கப்புறம் 12th தமிழ்நாடுல முடிச்சேன். திருப்பி பச்சையப்பாஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் முடித்தேன். ஓகே. அப்புறம் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை எம்ஏ இங்கிலீஷ். தென் பிஎட் இங்கிலீஷ் சைதாப்பேட் கவர்மெண்ட் காலேஜ். ஓகே. இதை முடிச்சுட்டு இப்போ நான் தமிழ்நாடுல டீச்சர் இருக்கிறேன், இங்கிலீஷ் டீச்சர். ஓ, இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறேன். ஓகே. ஸோ சொல்லுங்க சந்தோஷ், நிறைய விமர்சனங்கள் இன்னைக்கு வைக்கப்படுது. நீங்க ஒரு வட மாநிலத்தவரா அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க. வந்தது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு தொழிலை மட்டும் பண்ணல, இங்க நிறைய படிச்சிருக்கீங்க. தொடர்ந்து நீங்க வெறும் ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ள மட்டும் இல்லை, நீங்க எஜுகேஷன்ல இருந்தே ஒரு பிரைமரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா செகண்டரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு எஜுகேஷனையும் இங்க இருந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ தூரத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி இது எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு? ஏன்னா நீங்க உங்களோட காலேஜ் லைஃபையும் நீங்க இங்க தான் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள், ஏன்னா பலதரப்பட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க அந்த இடத்துல நீங்க சந்திச்சிருப்பீங்க. தமிழ்நாடு இந்த பீரியட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கு? இங்க தமிழ்நாடுல ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்டு, அப்புறம் இங்க கவர்மெண்ட், ஸ்டாலின் ஐயா கவர்மெண்ட், அப்புறம் இது ப்ரொஃபஸர், டீச்சர், இவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லு. அப்புறம் படிக்க உதவி, எப்படி நம்ம படித்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வைஸ். அவங்க இப்போது எம்ஏ முடித்தானா அடுத்த என்ன பண்ணணும், அடுத்த பிஏ முடித்தானா எம்ஏ பண்ணணும், எம்ஏ முடித்தானா அடுத்த இந்த லெவலுக்கு போகணும். அந்த மாதிரி இங்கே இருக்குது தமிழ்நாடுல ப்ரொஃபஸர், டீச்சருக்கு, அப்புறம் இதை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அடுத்த லெவலுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அங்கே ஸ்டாப் இல்லை, அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு அப்புறம் சப்போர்ட். வெறும் ஸ்டாஃபாக மட்டும் சந்தோஷம் பார்க்காம ஓகே இப்போ பிஎட் பண்றீங்களா, அடுத்து இது பண்ணா லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும், நல்ல சப்போர்ட். ஓகே. அந்த அட்வைஸ் இங்க பண்ணிட்டே இருப்பான், ஃபுல்லா பண்ணிட்டே இருப்பான். ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்குது, கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் நம்ம கட்ட முடியாது. அங்கே என்ன மாதிரியான சப்போர்ட்? கவர்மெண்ட் சப்போர்ட் நான் இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறேன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜில் லோ ஃபீஸில் நம்ம பிஏ, எம்ஏ, பிஎட் இது எல்லாமே நான் முடிச்சுட்டு இதே நம்ம எனக்கு ஊரில் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணியிருப்போம், ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே எவ்வளோ நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எனக்கு ஃபினான்சியலுக்கு ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துட்டு இதை காலேஜ் முடிக்க. ஸோ இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பிளேஸு ப்ளஸ்
professor, college, friends, everyone they are have to support for all like they are not divide. They thinking everyone equal here. ஈக்குவல் தான். Equal. ஓகே. அப்போ சந்தோஷ்க்கு வந்து உங்களோட நாட்டில் இருக்கிறவங்கள விட மேபி இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் தெரிஞ்ச ஆட்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிறைய இருப்பாங்க. எனக்கு ஊர்ல எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து தமிழ்நாடு நாட் த சென்னை ஃபுல்லா தமிழ்நாடு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ உங்க கூடவே உங்களோட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் நிச்சயம் உங்க கூட இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க சந்தோஷ்? சந்தோஷ்க்கு இன்னைக்கு ஒரு பாதை கிடைச்சிருச்சு. சந்தோஷ் வந்து படிச்சாச்சு, இன்னைக்கு ஒரு டீச்சர் ஆயாச்சு. இப்போ சந்தோஷ் மாதிரி சந்தோஷ் கூட இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க? அவங்க எல்லாருக்கும் சந்தோஷ் எப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலா இருக்காரு? ரோல் மாடல் எஜுகேஷன். எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் தேவை. எஜுகேஷன் இல்லைன்னா ஒன்றுமே வந்து எப்படின்னா வந்து இப்போது படித்தாதான் ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும், படித்தாதான் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு இல்லைன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதுக்கு கம்யூனிகேட் பண்ணதுக்கு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் போட்டது வந்து நாட் ஃபார் முக்கியம். நம்ம ட்ரெஸ்ஸிங்கை சும்மா படிக்காமல் வந்து நல்லா கோட் டை போட்டுட்டானா நமக்கு முக்கியம் இல்லை. அதுக்கு லெவலுக்கு நமக்கு படிக்க வேணும். அப்புறம் தான் நம்ம ஒரு கோட் டை போட்டுறேன்னா அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரெஸ்பெக்டை வந்து எனக்கு பார்க்கும்போது இவங்க எனக்கு கூட இருக்குது பீகார், உத்தரப்பிரதேஷ், இவங்க எல்லாமே வந்து எனக்கு பார்க்கும்போது அவங்க வந்து என்னன்னா சந்தோஷ் அடுத்த லெவல் போயிட்டே இருக்கான். ஸோ நம்ம அவங்க கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் அவங்க எனக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறான் அடுத்த லெவல் அவன் என்ன சொல்கிறான் எப்படி இதை வந்து நடக்குது, எப்படி வந்து இதை சாத்தியப்படுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ சந்தோஷ் இன்னைக்கு வந்து அவங்க மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா ஆயாச்சு. சந்தோஷ் வந்து அதுக்கு வந்து எஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் ஆயாச்சு. அப்புறமும் ஏன் சந்தோஷ் இந்த மாதிரியான பேச்சுக்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க? வட மாநிலத்துல இந்த நாட்டுல வந்து துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட். மோடி சாருக்கு நான் நியூஸ் பார்த்தேன், நான் பிரைம் மினிஸ்டர் நியூஸ் பார்த்தேன் பீகார்ல. அதில் எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சா ஏன் வந்து இந்த மாதிரி பேசி இருக்கிறாரு. ஏன்னா பீகாரில் வந்து இங்கே வந்து யார் பீகாரிக்கு ப்ராப்ளம் இல்லை. பீகாரி நாட்டா உத்தரப்பிரதேஷ் பீகாரிக்கு மட்டும் இல்லை, எந்த வட மாநிலத்துக்கும் யாருக்கு வந்து இங்கே நான் பார்க்கும்போது யாருக்கு ஏன்னா வந்து ஆல் ரவுண்ட் நான் இருக்கிறேன். எல்லாம் வந்து இது சென்னையில் எல்லா ரவுண்ட் வந்து ஆல் ஏரியா வந்து ரவுண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஒர்க் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க ஒர்க் பார்த்துட்டு அடுத்த லெவல் வந்து அவங்க வந்து நிறைய பேர் இப்போ இங்கே பீகாரி வந்து ஃபேமிலி செட்டில் அவங்க வந்து சில்ட்ரன் கூட இங்கே வந்து ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க இந்த லெவலுக்கு இருக்காங்க, அந்த லெவலுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இங்கே இல்லை. பட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து பீகாரிக்கு அடிக்கிறான், இதை வந்து தப்பு. அப்படி அவங்க வந்து கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் ஸோ அவங்க யோசிச்சுட்டு இதை ஒரு டிசிஷன் பண்ணலாம். ஓகே. ஒரு டீச்சரே வந்து சொல்லியாச்சு, பிரைம் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம் அப்படிங்கிறத. ஓகே சந்தோஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராஜா தமிழ்மாறன், தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை, ஏன் இந்த வெறுப்பு? ரொம்ப சுருக்கமாக ஒரு சின்ன கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இப்போ சந்தோஷ் தோழர்கிட்ட நான் வந்து ஒரு 15 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 விஷயங்களை அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பதிவிட விரும்புகிறேன். அவர் சொன்னார், இங்கே எனக்கு ஹாஸ்டல் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுங்க. ஈவினிங் ஆனால் நான் ஜாபுக்கு போனேன், ரிசப்ஷனில் வேலை பார்த்தேன். ஸோ எனக்கு வேலை பார்க்குற இடங்கள் எனக்கு சிரமம் இல்லைன்னு சொன்னார். ஹாஸ்டல் எனக்கு தங்குறதுக்கு அரசு ஹாஸ்டல் கிடச்சிதுன்னாரு. ஸ்டூடெண்ட்டாக இருந்தனால எனக்கு ஸ்டூடெண்ட் பாஸ் இருந்ததுனால எனக்கு பஸ்ஸில் நான் எல்லா இடங்களும் போய் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் பீகாரில் நான் காலேஜ் போகணுன்னா 4 மணி நேரம் ஆகும் நான் காலேஜுக்கு போகிறதுக்கு. சந்தோஷ் கரெக்டா? அப்படி தானே சொன்னீங்க? 4 மணி நேரம் ஆகும் ஒரு காலேஜுக்கு அவர் போகணுன்னா. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியுமா சந்தோஷ்? அங்கே ஒர்க் இல்லை. ஸோ வந்து நம்ம விவசாயி வச்சு எப்படி ஹாஸ்டல் ஃபீஸே கட்ட முடியாது. அப்போ அந்த படிப்பு இல்லைங்கிற காரணத்தால் அங்கே வாழ்வாதாரமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அவருடைய சகோதரர்கள் 4 அண்ணன்கள், ஒரு தம்பி, தங்கச்சி 2 பேரா? 2 பேர். இவங்க எல்லாருமே வெளி மாநிலங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. டெல்லியில் வேலைக்கு இருக்காங்க, யூபியில் வேலைக்கு இருக்காங்க, இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் தான் படிக்கணும், இந்த படிப்பு தான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த படிப்பில் இன்னைக்கு வந்து அவர் முன்னாடி வந்திருக்காரு. அந்த படிப்புக்கு அவர் சூஸ் பண்ண ஊரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இந்த படிப்பு அவர் பாருங்களேன், அவர் ஹிந்தி தப்பாக எடுத்துக்க வேண்டாம்,
ஹிந்தி வாத்தியார் கூட ஆகணும்னு நினைக்கல, இங்கிலீஷ் வாத்தியார் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். கம்யூனிகேட் அந்த ஆங்கிலத்தை வச்சு இங்கிலீஷ் வாத்தியாரா பிஎட்ல நான் இருக்கேன், நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், பிஎட் இங்கிலீஷ் படிச்சிருக்கேங்கிறாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது இருமொழி கொள்கை தான் சரியா இருக்குன்னு. அப்ப தமிழ்நாடு சரியான பாதையில பயணிக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு வெறுப்புணர்வை நம்ம மேல கொடுத்துக்கிட்டே வருது. என்னன்னா இந்த திராவிட மாடலினுடைய திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து அவங்க தேர்தல் அறிக்கைகளிலேயே கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலையில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இப்பதான் அவர் சொல்றாரு, கல்வி வந்து அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கையில கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இளம் வயதினருக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்குறோம்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் நின்றுகிட்டு இருக்கோம்? ஒன்று, அங்கே இந்த கல்வி இல்லாததுனால எந்த தொழிற்சாலைகளுமே அங்கே வர்றதில்லை. பீகாரில் ஒரு மாநிலம் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய மாநிலத்தில் கல்வி இருக்குது, இந்த கல்வியின் மூலமாக நம்ம ஆங்கிலமும் பெற்று இருக்கிறோம், அடிப்படை அறிவுகளை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம், நல்ல உலகத்தரமான கல்வியை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். இதை வச்சு நம்ம எங்கே போகணும்னு ஆசைப்படுறோம்னா வளர்ந்த நாடுகளுக்கு வேலைக்கு போவதோ அல்லது ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதோ வியாபார தொடர்புகளோ ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் இவங்க பாருங்களேன் ஒரு வித்தியாசத்தை, பீகாரில் இருந்து அந்த தம்பி தமிழ்நாட்டை ஒரு வளர்ந்த நாடாக பார்க்குறாரு. அங்கே அவ்வளவு பின்தங்கி இருக்கு. 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் அவர்களும் பாரதிய ஜனதாவும் அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு ₹1 நமக்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ₹1 நிதி நம்ம பங்களிப்புல ஒன்றிய அரசுக்கு நம்ம கட்டுகின்ற வரி வருவாயில. ஆனா பீகாருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல ₹7 கொடுத்திருக்காங்க. இந்த பணம் எங்க போச்சுங்கிற கேள்வியை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அங்க காலேஜஸ் கிடையாது, கல்விக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப அங்க வியாபாரம் செய்வதற்கோ அல்லது வந்து ஃபேக்டரிஸ் வர்றதுக்கோ தொழில் வளர்ச்சி வருவதற்கோ வாய்ப்புகளே இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையா நிறைய மற்ற மாநிலங்களுக்கு போறதுக்கு காரணம் அதை பின்தங்கிய மாநிலமா அவங்க வச்சிருக்கிறது தான் பெரிய காரணம். அப்ப அந்த மாநிலம் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியில நம்ம நம்பர் 1 ஸ்டேட். பெண்ணுரிமைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் மிக அதிகம். இன்னும் சரி, சமூக நீதியில இங்க சமூகத்தினுடைய பெயர்களே வந்து நம்ம பின்னாடி போடுற வழக்கத்தை எடுத்து இன்னைக்கு டிகிரிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு. கல்வியில் இன்னைக்கு சிறந்து விளங்குறோம். நாம போறது பூரா உலகம் முழுக்க போறோம். வெறும் 29 பைசா மட்டுமே வழங்குகின்ற நிலையிலேயே தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாடல் மீதும் இதை மிக சிறப்பான வழியில கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு, இது மொத்த தமிழ்நாட்டின் மீது அவர்கள் காட்டுகிறார்கள். அப்படிதான் வந்து இதை நான் எடுத்துக்க முடியுது. முதல்ல அவர் இங்க மட்டுமே இதை சொல்லல, ஒரிசாலையும் அதை தான் செஞ்சாங்க. தமிழ்நாட்டை எக்காரணம் கொண்டு ஒரு நல்ல மாநிலம்னு வெளியே பேசிடக்கூடாதுங்கிறதுல பாரதிய ஜனதா குறியா இருக்காங்க. ஏன்னா அதை சொன்னாங்கன்னு சொன்னா அந்த மாதிரியான திராவிட மாடல், ஏன்னா எல்லா பக்கமும் இது பரவுது. ஆனா அவங்க ஏதாவது ஒரு புள்ளி விவரம் வெளியிடுறாங்க, இல்ல ஏதோ ஒரு தரவரிசை பட்டியல் வெளியிடுறாங்க அப்படின்னா அதுல எப்படியாவது முதல் 3 இடத்தை வந்து தமிழ்நாடு பிடிச்சிருது. ஆமா, நேச்சுரலா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க மாத்த முடியாதுல்ல, நம்பர்ஸ் நீங்க மாத்தி விளையாட முடியாதுல்ல. நீங்க அது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் பாராமீட்டர்ஸ். நீங்க அதை மாத்தினீங்கன்னா அதுலயும் சில விளையாட்டுகள் முயற்சி பண்றாங்க. பட் அதையும் மீறி தானே நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா அவர்களுக்கு தமிழர்களை மற்ற மாநிலத்தில் ஃபேமஸ் ஆகக்கூடாது, தமிழ்நாடு மாடல் வந்து இந்த திராவிட மாடல் வந்து மற்ற மாநிலங்களுக்கு பரவக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரிவினை தூண்டுதல், ஒன்று மதத்தின் பேரால் பிரிவினையை தூண்டுறது. இங்க மாநிலத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா இந்த சாதிய வன்மங்களை வச்சு பிரிவினையை தூண்டுறது. இப்ப ஒரு பிரதமரா இருக்கக்கூடியவர் எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையா இருக்கணும் தானே நினைக்கணும். இப்ப நம்ம முதலமைச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இப்ப சேலம்ல வந்து கடந்த பல்வேறு அரசியல் சூழல்களால திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 11ல் 1 தான் இருக்கு. உடனே வந்து சேலத்துக்காரங்க சரியில்லை, சேலத்துக்காரங்களாம் தப்பானவங்க அப்படின்னு பேச முடியுமா? சேலத்துக்காரங்களுக்கு ஈரோட்டுக்காரங்களுக்கு சண்டை உருவாக்க முடியுமா? அப்போ ஒரு பிரதமர் இதை செய்யறானா எந்த மாதிரியான ஒரு தவறான மனநிலையில் இருந்துகிட்டு இருக்காரு? அங்க 2 சமூகங்கள் இருக்கு, அந்த 2 சமூகத்துக்கு சண்டை உருவாக்கி விடுற வேலை தான் வந்து பிரதமருக்கு வேலையா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு வன்மமான ஒரு புத்தி அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு? இந்த வித்தியாசத்தை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கெல்லாம் இடம் கொடுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை. ஆனா ஒரு விஷயம் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க, கடந்த வரலாறுல வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்க உலகத்துல இருந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்யறாங்க. கிறிஸ்துவர்கள் வந்தார்கள், அவர்களுக்கு நம்ம வந்து இன்றைக்கும் வந்து நமக்கு கல்வியை நமக்கு பெருமளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய பேர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஏதாவது இன்சிடென்ட்டு சொல்லியிருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க.
வெளியிருந்து வந்து செட்டில் ஆனவங்க. நீங்க அதே மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வந்தவங்க, பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க இருந்து இருக்கிறாங்களே, ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயாவது இவங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கடந்த 50 ஆண்டுகள் எங்கேயாவது சொல்ல முடியுமா? இணக்கமா ஒரு சகோதரத்துவத்தோட நம்ம எல்லாருமே நல்லா தானே பழகிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பிரிவினைக்கான சூழ்நிலையே இல்லையே. அதெல்லாம் எங்க அவருடைய மனநிலையில பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டை குற்றம் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை மற்ற மாநிலங்கள் முன்னால் அசிங்கப்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் மேல அவங்க என்ன நினைப்பாங்க? அப்படி மோசமான மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிலையை ஒரு பிரதமர் எப்படி செய்யலாம்? நீங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க திருக்குறள் எப்படி நீங்க பேசலாம்? எப்படி தமிழர்களுடைய உரிமைகளை நீங்க சொல்லலாம்? ரொம்ப நாள்லாம் இல்ல சார், இன்னும் 2-3 மாசத்துல வருவார். வந்த பிறகு நான் கேட்கிறேன், அன்னைக்கு இந்த தமிழிசை அக்கா, நீங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, நீங்க அண்ணாமலை கூட ஒதுங்குற மனநிலையில் இருப்பாராட்டிருக்கு. நீங்க இருக்கக்கூடிய திரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள், இவங்கெல்லாம் என்ன மனநிலையில போய் வரவேற்க போறாங்க? என்ன சொல்ல போறாங்க? உன்னை எல்லாத்தையும் வந்து திருட அயோக்கிய நீ வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்க விரட்டி அடிக்கிற மாதிரி தப்பா நடந்துக்கிறீங்க, துன்புறுத்துறீங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்காரு. அந்த பிரதமரை நீங்க வரவேற்கிறதுக்கு நீங்க எல்லாம் போனாங்கன்னா அப்ப இவங்கெல்லாம் என்ன மானரோசம் உள்ளவங்களா? இவங்க யோசிக்க வேண்டாமா எந்த மணலில் அவங்க போக போறாங்க? அப்ப எவ்வளவு பெரிய வன்மமான ஒரு புத்தியை வந்து பிரதமர் வச்சிருக்காரு. இது நாட்டுக்கு உகந்ததல்ல. இதை தமிழர்கள் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இதை நம்மளுடைய கூட்டணி கட்சியினர் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இது எப்ப ஆக்சுவலா ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னா, கிட்டத்தட்ட இந்த பிரிவினை நம்மளுடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் 2023 மார்ச் 1 பிறந்தநாள் நிகழ்ச்சியில திராவிட மாடல் சூப்பரா இருக்குன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் இங்க வந்து சொல்லிட்டு போறாரு. இந்த திராவிட மாடல்ங்கிறத தேஜஸ்வி யாதவ் கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வந்துருச்சு. அதே மாசத்துல தான் அந்த மாநிலத்துல இருந்து தான் பீகாரிகளை அடிக்கிறார்கள், இங்கு துன்புறுத்துகிறார்கள் ஈரோடுல நடக்குதுன்னு சொல்லிட்டு யாரு போடுறா? ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் சார்ந்தவர் யூடியூப்ல ஒரு ஃபேக்கான ஒரு செய்தியை உருவாக்கி ஒரு வீடியோவை போடுறாரு. கொரோனா அந்த காலகட்டத்தில் 23 அதே மாசத்துல. ஏன்னா இந்த திராவிட மாடல் அங்க பற்றிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க இந்த திராவிட மாடல் மேல பயம் பாரதிய ஜனதாக்கு, பிரதமருக்கு, நம்ம சிஎம் மேல பயம் ஆரம்பிச்சதுங்க. அது இன்னைக்கு வரைக்கும் தொடருதுங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது. பிரதமரினுடைய இந்த சர்ச்சை கருத்துக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம், முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய பயம். இது 2 பயமும் தான் இப்படி ஒரு வன்மத்தை கக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் தெளிவா இருக்காங்க. நம்ம இந்தியர்களுங்கிறதுல நம்ம பெருமை கொள்றதுல என்னைக்கும் குறை வச்சது இல்லை. நீங்க போறன்னு சொன்னா கூட முதலா வந்து நிக்கிறது நாம தான். நம்மளுடைய நிதி பங்கீடை நம்ம வந்து என்றைக்குமே வந்து நிதி பகிர்வில் போருக்கு கொடுக்கறது நாம தான் முன்னாடி இருந்திருக்கோம். இப்போ கூட வெளிநாடுகளில் போய் சொல்லும் பொழுது நம்மளுடைய கழகத்தினுடைய மகளிர் செயலாளர் எம்பி கனிமொழி அக்கா அவர்கள் வெளிநாடுகளில் போய் பெருமையாக பேசிட்டு தானே வந்திருக்காங்க. எந்த நிலையில் சிந்தூர் ஆபரேஷன் செய்ய வேண்டி வந்ததுன்னு எங்கேயுமே நீங்கள் எங்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் தயவு செஞ்சு சபை நாகரிகத்தில் நீங்கள் தமிழர்களை இழிவாக பேசிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மோடி அவர்கள் ஓட்டு கேட்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய பர்சனல் வேண்டுகோள். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். என்னோட அடுத்த கேள்வி திரு பாரதி அவர்கள் கிட்ட தான். ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு வெறுப்பு அரசியலை தன்னுடைய தேர்தல் யுக்தியா கையில எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி? ஏன்னா வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா மட்டும் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது போயிடும். ஆனா நீங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர், அப்போ உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் இல்லையா? நேத்து பிரதமர் மோடி அப்படி பேசுறதுக்கு ஒரு முன் தொடர்ச்சி உண்டு. அது பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? இப்போ மோடி அவர்கள் பேசினது பார்ட் 2. எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கேக்குது. ஓகே சார். மோடி அவர்கள் பேசினதுக்கு ஒரு பார்ட் 1 இருக்கு. அந்த பார்ட் 1 வந்து 2023 பிப்ரவரியில நடந்தது. அது திருப்பூர் தமிழ்நாட்டிலேயே பெருமளவுல ரச்சனையாச்சு. அது எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஒரு பிரபல யூடியூப் சேனல் வடவர்களை கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டாங்க. பட் அது வெறும் கிண்டல் தான், ஒரு காமெடியா தான் பண்ணாங்க. அதுல ஒரு வன்மம் இல்லை. அது வன்மமா மாத்துறதுக்கு திரு சீமான் அவர்கள் தான் முயற்சி பண்ணாரு. இங்க வடவர்களோட ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு, அதை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை சொல்லி அதுக்கு ஒரு வன்மத்தை கொடுக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா அது வேலை செய்யல. அதுக்கப்புறமா தான் அங்க தேஜஸ்வி யாதவ் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சரை சந்திச்சு இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு போனார். அவர் போனதுக்கு அப்புறம் பீகார்ல இருக்கிற பிரசாந்த் உம்ரா அப்படின்ட்டு ஒரு பிஜேபி நிர்வாகி அவருடைய சொந்த ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு பதிவு போடுறார். தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல
15 பீகாரிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க தமிழ் பேசல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 12 பேர்த்த கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல பதிவு செய்யறாரு. அதற்கப்புறமா அங்க இருக்கிற நிறைய பிஜேபி தலைவர்கள் இப்ப தண்டவாளத்துக்கு பக்கத்தில் பீகாரிகளோட உடல் கிடக்குது இந்த மாதிரியான செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலயும் ஒரு வீடியோ பரவுது. அங்க ஒரு வட இந்தியர் ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்கிற மாதிரியும் அங்க பக்கத்துல அவர் அடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான வீடியோவும் பரவிட்டு இருக்கு. அதையொட்டி ஏராளமான படங்களும் வீடியோக்களும் தமிழ்நாட்டுல பரவ ஆரம்பிக்குது. அதற்கப்புறமா தமிழ்நாடு காவல்துறை தலையிட்டு அந்த வீடியோ சத்தீஸ்கர் மாநிலத்தவர்களுக்கும் பீகார் மாநிலத்தவர்களுக்கும் தங்களுக்குள்ளார் நடந்த சண்டையில எடுக்கப்பட்ட வீடியோ, அதுவும் பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அதுபோக இங்க பரவன மற்ற படங்கள் வீடியோக்கள் எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்துல, உதாரணத்துக்கு இப்ப ட்ரெயின்ல சீட்டு கிடைக்கலன்னு ஒரு தகராறு வரும்போது அதுக்குள்ளார ஒரு சண்டை, அதுபோக டாஸ்மாக்ல சண்டை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நடந்த சண்டைகளை இந்த பொது பிரச்சனையா பீகாரிகள் அடிக்கிறாங்கிற பொது பிரச்சனையா இங்க பரப்புனது தெரிய வருது. அதையும் காவல்துறை அம்பலப்படுத்துறாங்க. அதுபோக பீகார்ல அந்த பிரசாந்த் உம்ரா வெளியிட்ட செய்திகள் தவறான செய்தி அப்படின்ட்டு அவர் மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது பிரசாந்த் உம்ரா தானாகவே முன் வந்து நான் பொய் செய்தியை பரப்பிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற சம்பவம் அங்க நடந்தது. இப்ப இது எல்லாத்தையும் ஏன் அவங்க பண்ணினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்க இருக்கிற தேஜஸ்வி யாதவ் இங்க இருக்கிற நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இணக்கமா இருக்கிறாரு. அவரு யாருன்னா பீகாரிகளை அடிச்சிட்டு இருக்கிற ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர். அப்ப பீகாரில அடிச்சிட்டு இருக்கிறவங்க கூட இவர் நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் அங்க செட் பண்ணி அதன் மூலமா ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட முயற்சி. இது வழக்கமா பிஜேபி பண்றதுதான். ஒருத்தருக்கு சண்டை மூட்டி விட்டு அதன் மூலமாக ஓட்டு அறுவடை செய்யறது அவங்களோட தேர்தல் உத்தியே. அதே உத்தியைத்தான் இப்போ நேத்து பிரதமர் மோடி முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா அது அவர் முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி இப்ப இங்க போன தடவை அது நடந்த போது மிக பெரும் சேதங்களை நம்ம சந்திச்சோம். இங்க பொருளாதார சேதங்கள், நிறைய பேர் அவங்க ஊருக்கு பயந்துட்டு போயிட்டாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சது, இங்க இருக்கிற தொழில் பல கோடி நஷ்டங்கள் ஏற்பட்டது. இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க உணர்ந்து இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத வட மாநிலத்தவர் உணர்ந்து திரும்பி இங்க வந்துட்டாங்க. ஆனா இப்ப மீண்டும் பிரதமர் மோடி அதே காரணத்துக்காக அங்க முயற்சி செஞ்சிருக்காரு. இப்ப கூடுதலா என்னன்னா இது பிரதமரே சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 3ஆம் தர 4ஆம் தர பிஜேபி கட்சிக்காரங்க பேசிட்டு இருந்தத ஒரு பிரதமரே பேசுறத ஒரு அவலமான நிலையா இருக்கு. இதுல ஒரு ஆபத்து என்னன்னா, நம்ம பிரதமர் பேசுறாரு அப்படின் போது அதைய கேட்டுக்கிட்டு அங்க உணர்ச்சி வசப்படுற யாரோ ஒருத்தர், அங்க பீகார்ல இருக்கிறவங்க அங்க இருக்கிற ஒரு தமிழர் அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதை பார்த்துட்டு அது ஒரு தீப்பொறியா இங்க தமிழ்நாட்டுல பத்தி இதே மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் முதிர்ச்சியான ஆட்கள் தான், இருந்தாலும் அப்படி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதுல உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இது தெரியாதவர்ல பிரதமர், இது தெரிஞ்சுமே உயிர் சேதம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுமே இப்படியான வேலைகள் அவர் செய்யறாருன்னா அவருக்கு மக்களுடைய உயிரை விட அவருடைய ஓட்டரசியல் தான் முக்கியம் அப்படின்னு போறார். அப்ப ஓட்டு அரசியலுக்காக எந்த எல்லைக்கும் போலாம் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டையும் பிரதமர் எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதனாலதான் நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட எண்ணமுடைய அவர் பிரதமர் நாற்காலியில் உட்காரலாமா அப்படிங்கிறத நம்ம மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்கு. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறீங்க. அதாவது வரலாற்றில் நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது காந்தி சுடப்பட்டார். காந்தி சுடப்பட்டப்ப உடனடியாக கயத்தாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பெரியார் ஒரு கூட்டம் போடுறாரு, பொதுக்கூட்டம் போடுறார். அந்த பொதுக்கூட்டம் போட்டதுல அந்த பொதுக்கூட்டத்துல ஒரு இளமையான ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞன் வந்து அங்க பேசுறாரு. அவர் பேசும்போது பாத்தீங்களா, நாங்க பாப்பான் தப்புன்னு சொன்னோம் இல்லையா, இப்ப பார்ப்பனர் தான் இங்க கொண்டுட்டாரு காந்திய அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். உடனடியா தன்னோட தடிய மேடையில சத்தமா அடிச்சு நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல நீ பேசாத இறங்குன்னு சொல்லி விரட்டி விட்டார். அதுக்கப்புறம் போய் கேட்கிறாரு, இந்த சூழல்ல நீ இப்படி பேசினீன்னா என்ன வகையான பாதிப்பு ஏற்படும், அவங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படாதா, பொறுப்பு இல்லாம நீ இப்படி பேசலாமா அப்படின்னு மிகவும் கண்டிப்பான முறையில அவர் பேசுவார். அவரு எந்த அரசு பதவியிலும் இல்ல, அப்படி இருக்கும் போதும் ஒரு மாண்போட நடந்துட்டார். ஆனா இந்தியாவோட மிக உச்சமான பதவியான பிரதமர் பதவியில் உட்கார்ந்து இருக்கிற மோடிக்கு அந்த மாண்பே இல்ல அப்படிங்கிறது ஒரு அவலமான நிலைங்க. நிச்சயமா ஒரு பிரதமர் அப்படிங்கிறவரு தன்னுடைய பதவியினுடைய மாண்பை உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் இன்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் அவர் பகிர்ந்திருந்த ஒரு செய்தியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி சந்தோஷ், இன்னொரு முக்கியமான கேள்வியும் உங்ககிட்ட நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். கூட பிறந்தவங்கெல்லாம் வேற வேற மாவட்டத்தையும் மாநிலத்தையும் சூஸ் பண்ணும் பொழுது நீங்க தமிழ்நாட்டை சூஸ் பண்ணதுக்கான அந்த முக்கிய காரணம் என்ன?
இல்லை பேரண்ட்ஸ் தான் இந்த டெசிஷன் எடுத்தாங்களா, இல்லை நீங்கள் எதுவும் தனிப்பட்ட முறையில் இல்லை ஒரு படிக்கணும் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்பொழுது எனக்கு பேரண்ட் வந்து இந்த டிசிஷன் எடுத்தா நான் தமிழ்நாடுல அனுப்பலாம் சென்னைக்கு. இங்கே வந்து நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்மால் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு அப்படி வந்து எஜுகேஷன் நம்ம படிக்க வந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஃப்ரெண்டு கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டானா எவ்வளோ படிச்சிருக்கிற என்ன படிச்சிருக்கிற. அப்புறம் நான் சொல்லும்போது அடுத்த லெவலுக்கு படிக்கலாம், அடுத்த லெவல் படிக்கலாம் தானே. ஸோ அடுத்த லெவலுக்கு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த லெவல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு ஸ்டைல் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்தது நம்ம ஸ்மால் ஒர்க் ஜஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸில் எல்லாமே A to Z வந்து படிக்கிற அந்த டைமில் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகி ஸ்டார்ட். இந்த அரசும் உங்களுடைய கல்விக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஒரு காலகட்டத்தில் அந்த அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைன்னா வந்து அந்த ஃபினான்சியல் இப்போ நம்ம காலேஜில் ஒரு படிக்க போகிறேன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தானா நமக்கு ஃபீஸ் கம்மி, ப்ரைவேட் காலேஜில் படித்தா நம்ம 1 lakh 2 lakh 5 lakhs நம்ம லெவலுக்கு கட்ட முடியாது. ஸோ ஒரு 1000 2000 கட்டிட்டு நான் வந்து இந்த லெவலுக்கு படிச்சுட்டு வந்து. நிச்சயமா திரு கௌரிசங்கர், அதே மாதிரி கோவிட் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எத்தனை வட மாநிலத்தவர்கள் அவங்க வந்து எத்தனை நடைப்பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஆனா தமிழ்நாட்டில் அவங்க அப்படியான ஒரு சூழல் அவங்க அந்த சமயத்தில் வந்து இந்த அரசு வந்து மத்திய அரசோட இணக்கமாக அவங்க இருந்தாலும் இங்கே இருக்கிற எந்த ஒரு மனிதருக்கும் உதவி செய்யாமல் இல்லை. ஏன்னா நானே 2 லட்சம் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் அந்த இயக்கத்தை சார்ந்த என்பதால் 2 லட்சம் பேருக்கு மேலே அந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய அந்த அதிகாரியோடு சேர்ந்து நான் அவங்களுக்கு பணி செய்தேன். அது மட்டும் இல்லாது இப்போது கூட ஒரு தோழர் வெளியே இருக்கிறார். அவருக்கு அன்றைய அரசால் 2 மாதங்களுக்கு ரேஷன் கொடுக்கப்பட்டது. அதே போன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அன்று அரசு இல்லை என்றாலும் அவர்களும் நம்முடைய இன்றைய துணை முதல்வர் அவர்கள் தெருதோறும் இயக்கத்தினரை வைத்து எல்லா இடங்களும் சென்று பங்களிப்பு கொடுத்தார். அன்று அரசு இல்லை என்றாலும் மக்களிடம் நாம் என்று சென்று கொடுத்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே மட்டுமல்லாது கோவிடில் ஏற்பட்ட போது எல்லோரும் 10 லட்சம் பேரில் 1 கோடி பேருக்கு மேல் கால்நடையாக சென்றார்கள். 10 லட்சம் பேர்கள் பாதிப்படைந்தார்கள். நிறைய பேர் இறந்து போனார்கள். அதெல்லாம் அப்பொழுது கூட அவர்களுக்கு சரியான பேருந்து வசதியோ தொலைதூர பேருந்துகளோ எதையோ விமானத்தையோ இல்லை அவர்களுக்கு இலவசமாகவோ அரசு கொடுக்கவில்லை. மனிதாபமற்ற செயல். இன்று அவர்கள் பேசுகின்றார்கள், நான் உங்களுடைய தலைப்புக்கு வெளியே செல்ல விரும்பவில்லை. இன்று அவர்கள் பேசுகிறார்கள் ஒடிசாவை போன்று பீகார் என்று சொல்கிறார்கள். எப்படி பாண்டியன் IAS அவர்களை விமர்சித்து விட்டு இப்பொழுது இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து அங்கே செய்கிறார்கள். அப்படி கிடையாது. இங்கே இருக்கின்ற திராவிட மாடல் அரசை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, யார் வந்தாலும் வீழ்த்த முடியாது. அது நிதர்சனமான உண்மை. ஏன்னால் தோழர் அவர்கள் சொன்னது போன்று மெத்த படித்த ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். கல்லூரிகள் பல இருக்கிறது, மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. மனிதனை மனிதனாக மதி என்றதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். கலப்பு திருமணத்தை அரசு சட்டமாக்கியது இந்த அரசு. அதில் எதிர்ப்பு எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லை, மனிதன் மனிதனாக ஒன்று சொன்ன அந்த கருத்து இன்று மாம்பு தோழருடன் பேசும்போது சொன்னார், நாம் மனிதன் மனிதனாக மதிக்க வேண்டும். அப்பொழுது அந்த இந்த அந்த அந்த இது ஆழ்ந்து நம்மளுக்குள்ளே உறைந்து போயிருக்கிறது போல இங்கே சமத்துவம் தழைத்திருக்கிறது. சகோதரர் பீகாரிலே பிறந்து 10ஆம் வகுப்பு அங்கே முடித்திருந்து இப்போ சென்னை வாசி ஆகிவிட்டார். நான் சென்னையில் பிறந்து கடந்த 20 ஆண்டுகளாக நான் பீகாரி வாசி ஆகிவிட்டேன். இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி என்பது கடுமையான ஒரு துயரங்களை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த ஒரு அந்த சமயங்களில் திருப்பூர் அந்த பகுதியில் உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது அந்த கோவிட் சமயத்தில். அப்பொழுதுலாம் நாங்கள் தொலைபேசியில் காவல்துறையை தொடர்பு கொண்டு காவல்துறை மூலம் தான் உணவு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நம் துணை முதல்வர் கவனத்துக்கு சொன்னோம், அங்கேயும் கொண்டு போய் கொடுத்தார்கள். திரு தேஜஸ்வி அவர்கள் டேக்ஸ் செய்தார்கள். இப்பொழுது இங்கே இருக்கின்ற அரசு தேஜஸ்வி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டு சொன்ன ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு நீங்கள் சொன்னீர்கள். துலர்சந்த் யாதவ் என்பவரை நேற்று கடுமையாக துப்பாக்கிலே சுட்டு கொன்றார்கள். பிரச்சாரத்தில் இருக்கின்ற பொழுது
அந்த ஜேடியூவில் இருக்கின்ற ஆனந்த் சிங் எங்களிடமிருந்து அங்கே சென்றார். அவரோட மூலமாக அவரோட மனிதர்கள் அங்கே சுட்டு கொல்லப்பட்டு மனிதர்களாக சுட்டு கொல்லது இல்லாமல் வாகனத்தை ஏற்றி அவர் வாகனத்தில் உள்ள அவர் கடத்தியது என்பது மிகவும் துயரமான சம்பவம். இவர் என்னதான் பேசினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ சந்தோஷ் வந்து பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வாசியா ஆயிட்டாரு. அப்போ தமிழ்நாட்டினுடைய அவருக்கான கிடைச்ச அந்த விஷயங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு. இப்போ நீங்க நிறைய பீகார் வாசினே கூட சொல்றேன். ஆனா அங்க பெரும் அளவுல வாழ்வாதாரம் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் சொல்வதால் சகோதரர் கோச்சி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவங்களுடைய மாநிலம் என்பது வந்து கோசி நதிக்கு கீழ் உள்ள நேபாளத்துக்கு கீழ் உள்ள பகுதி என்பது ஒன்று, உத்தரதேசம் என்று பெங்கால் தரப்பு, அந்த 3 தரப்பில் என்று பார்க்கின்ற பொழுது நதியை மழை பொழிந்தாலோ இல்லை கோசி அணை உடைந்தாலோ வெள்ளத்தால் உயர்ந்துவிடும். இங்கே எப்படி நம்மளுக்கு மழை வெள்ள நீர் சேதாரத்திற்கு ஒரு 2500 5000 என்று கொடுக்குறாங்க, அது போன்று அங்கே அந்த மாட்டுத் தீவனங்களுக்கு இறை கிடைக்காது. லாலு பிரசாத் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த முதல் முறையாக அவர் நகர்வலம் செல்கின்ற பொழுது கருவூலத்திலிருந்து பணம் கோடிக்கணக்கில் செல்கிறது. ஆனால் மக்களிடம் சோன்று சேரவில்லை. அங்கே இருக்கின்ற தபால் அலுவலகங்கள் மற்றும் பல இடங்களிலும் இந்த கருவூல பணங்கள் எல்லாம் கையாடல் செய்யப்படுகிறது. இது குறித்து விசாரணை கமிட்டி அமைத்தவர் லாலு பிரசாத் அவர்கள். ஆனால் அதே வழக்கை சாமர்த்தியமாக அன்றைய கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தவர் ஜெகதீஷ் சர்மா, இன்னொரு ஜெகதீஷ் என்ற பெயர் கொண்டவர், 2 பேரையும் திரித்து 950 கோடி அவர் ஆட்சியிலே பணிபுரிந்தாமல் என்று ஒரு செட்டப் செய்தார்கள். அது மிகவும் 30 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து லாலு பிரசாத் அவர்கள் அப்பொழுது விசாரணை கமிஷன். ஆனால் அந்த மதவாத ரத யாத்திரையை தடுத்தது, திரு அத்வானி அவர்களை பீகாரிலே இறங்க விடாமல் டெல்லிக்கு கொண்டு சென்று போய் விமானத்திலே கைது செய்து விடுவித்தது, இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மனிதனாக நினைக்கூட அவர்கள் மதங்கள் மட்டுமல்லாது அவர்கள் மனதிலே ஒரு தெய்வம் எல்லாருக்கும் சொந்தம்தான் இல்லை என்று சொல்ல அவர்களுக்கு மதத்தில் ஒரு உரிமையானது, அதை அவர்கள் திணிக்கின்றார்கள். அதை லாலு பிரசாத் அவர்கள் அப்படி பார்க்கவில்லை. திரு லாலு பிரசாத் வருவதற்கு முன்பு ஒருவர் அந்த இங்கே இருக்கின்ற முன்பு இருந்தது நம்முடைய மாடல் அரசு வந்த பிறகு திராவிட மாடல் இப்போ இருக்கின்ற அரசு 75 ஆண்டு காலத்திலே எப்படி இங்கே வளர்ச்சி அடைந்திருக்குதோ, திரு லாலு பிரசாத் வந்த பிறகுதான் எல்லோரும் உங்கள் எதிரில் அமர முடியும், கேள்வி கேட்க முடியும். இதெல்லாம் அவர் வந்த பிறகு தான் நடந்தது. நீங்கள் கேட்டீர்கள் இந்த மாநிலம் ஏன் வளர்ச்சி என்றால், இதுவரை அந்த அரசுகள் எல்லாம் அங்கே மனித வளம் மிக்க அதிகம், 19 கோடி பேர் இருக்காங்க. அரசு ஜனத்தொகையில் 10 கோடி பேர் இருக்காங்க. இங்கேயே 6.65 லட்சம் பேர் இருக்காங்க. நிறைய பேர் பிஹாரி வந்துட்டான்னு சொல்கிறார், தவறாக சொல்கிறார்கள். அப்படி இல்லை, 1.25 லட்சம் பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய சகோதரர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு சாரார சொல் என்பது 6.65 தான் இருக்காரு. மிச்சம் ஏனையவர்கள் 93 லட்சம் பேர் ஏனையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசவில்லை. ஆக இவர்கள் சொல்வதெல்லாம் இதில் திணிப்பு, அவருடைய தயாரிப்பு, அவருடைய கைப்பாவைகள் இருக்கிறார்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கின்ற வரை பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் பாதுகாப்பார். இப்போது நான் சொல்கிறேன், செப்டம்பர் 20 ஆதாரத்துடன் சொல்கின்றேன், எஃப்ஐஆர் செப்டம்பர் 20 கடந்த வருடம் 24ஆம் வருடம் திரு கண்ணன் அவர்கள் பள்ளிக்கரணை காவல் நிலையத்திலே பாதிக்கப்பட்ட விகாஸ்குமார் என்ற இளைஞருக்கு நம்முடைய முதல்வர் மூலமாக 6 லட்சம் தொழிலாளர் பணமும் 14 லட்சம் ரூபாய் அந்த மெட்ரோவிலிருந்து பெற்றுக் கொடுத்தார். அதற்கு காரணம் முதல்வர். நிச்சயமா குறிப்பிட்டு வட மாநிலத்தவர் பீகார் அப்படின்னு மட்டும் இல்லாம அது காரணம் மனிஷ் கைஷப் என்ற ஒரு யூடியூபர். அவருடைய பெருமைக்காக பெயருக்காக நேற்று பிஜேபி, அதுக்கு முன்பு அவர் வேறு, இன்றவர் ஜன்சுராஜ், நாளை எங்க இருப்பார் எனக்கு தெரியாது. நிச்சயமா இன்னொரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த இன்னொரு சகோதரர் நம்முடைய இந்த இணைப்புல இணைந்திருக்கிறாரு, முகமது இஃப்தகர் அப்படின்னு சொல்லிட்டு. முகமது வணக்கம். தொடர்ந்து இந்த ஷோவை இதுக்கு முன்னாடியும் நீங்க பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நேரம் நாங்க பேசினதையும் நீங்க நிச்சயம் கவனிச்சிருப்பீங்க. பிரதமர் மோடியினுடைய அந்த கருத்தையும் நீங்க நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க எத்தனை வருடங்கள் ஆகிறது? தமிழ்நாட்டுல நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் நான் இங்கே நல்லா தான் இருக்கும், எல்லா ஆள் பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் நல்லா தான் இருக்கும், சரிங்களா?
பீகாரில் இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போது சின்ன சின்ன வயசுக்குலேருந்து ரேப் ஆயிடும் பீகார்ல. ஆமாம், ஒரு 12 வருஷம் 15 வருஷம் எல்லாம் தெரியும் எங்களுக்கு. அங்கேருந்து பேசிட்டு இருக்காருல்ல, இல்லை ரொம்ப கஷ்டம் இப்போ பீகாரில். லாலுஜி இருக்க டைம்லேருந்து அந்த மாதிரி இல்லை. இல்லால் ஃப்ரீயாக இருக்கும், ரோட்டில் நிற்கிறாரு. இல்லை இப்போ நேற்று ஒரு தலைவருக்கு கோலி அடிச்சு சுட்டு போன்றார். இப்போ நேற்று தான் ஒரு பெரிய தலைவர் அவர் பிஜேபி ஆள் சுட் பண்ணிட்டார். சுட் பண்ணிட்டு மேலே வண்டி எடுத்து போயிட்டார். ஆனந்த் சிங் பேர். நானும் சொல்கிறேன், இங்கே தமிழ்நாடு ரொம்ப சேஃப்டி இருக்கும். எங்களுக்கு 4 பசங்க, பெரிய பொண்ணு அங்கே டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் இருக்குல்ல லலிதா, அங்கே படிக்கிறாரு, இப்போ 2ஆம் வருஷம். ஒரு செகண்ட் பையன் 10th இருக்காரு, 3rd பையன் 8th இருக்காரு, அப்புறம் 4th 6th இருக்காரு. நல்லா இங்கே நல்லா சேஃப்டி இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில். பீகாரில் இந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப டேஞ்சர். இப்போ பீகாரில் நான் அங்கே போகிறவங்களுக்கு பயமாக இருக்கும். அங்கே பீகாரில் இங்கே பயமாக இல்லை எங்களுக்கு. நான் ஃபுல் நைட்டு சுற்றி இருக்கோம், ஒன்றும் இல்லை இங்கே. அங்கே 6 மணிக்கு மேலே வெளியே வந்தானா ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷ் வந்து பேசினார். அவரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தாரா. அவர் வந்து கல்வி இந்த மாநிலத்துக்கு அவருக்கு எந்த அளவுக்கு வந்து கல்வியின் அடிப்படையில் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு, எப்படி படிச்சுக்கிட்டே இங்கே வந்து எப்படி வேலை பார்க்க முடிஞ்சது, இன்னைக்கு அவர் ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனில் இருக்காரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னார். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழில் இங்கே வந்து நடத்துறீங்க. சந்தோஷனுடைய அந்த டோட்டல் பார்வையே வேறு, நீங்கள் வந்து ஒரு தொழில் நடத்துறீங்க. அப்போ வேறு மாநிலத்திலேருந்து வந்து இந்த மாநிலத்தில் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது அதுக்கு ஒரு தனியாக நமக்கு வந்து இந்த மாநிலம் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கும் அந்த சிந்தனையெல்லாம் இருக்கா, இல்லை எப்படி இருக்குது இங்கே வந்து ஒரு தொழில் நடத்துறதுக்கு? அவர் உண்மையாக சொல்கிறாரு, உண்மையாக தான் சொல்கிறாங்க. அவர் இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு அதுதான் பண்ணி ஆமாம் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. வந்து டைமில் தமிழ் சுத்தமே தெரியாது, தண்ணி என்ன அவர் தெரியாது, யாருக்கு தெரியாது. அப்புறம் இங்கே இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிவிட்டு இது தண்ணி இருக்கும், இது சாப்பாட்டு இருக்கும், இது சாம்பார் அது இப்படி சொல்லிட்டு கத்தி சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே ஆள் தமிழ்நாட்டிலே ஆள் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இங்கே எப்படி இருக்குது? இல்லை நல்லா இருக்கும் எல்லாமே. இங்கே நிறைய பிஹாரிக்காரி இருக்கும், பேக் லைனில் பேக் ஃபீல்டில் நிறைய இருக்கும். பேக் சூட் கேஸ் ரெடி பண்ணுறதுக்கு அது பீகார் ஆள் தான். இங்கே நிறைய நல்லா சேஃப்டி தான் இருக்கும். யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? தமிழால் சப்போர்ட் பண்ணுங்க, இங்கே நிற்க முடியும், இல்லை நிற்க முடியாது. சப்போர்ட் பண்ணல இங்கே ஒரு நாள் நிற்க முடியாது. திருப்பி அங்கே பீகார் தான் போவோம். 20 வருஷம் அப்படிங்கிறது சும்மா இல்லை இல்லையா? ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இருக்கும். நான் இந்த தெருவில் இருக்குல்ல, அதை இல்லால் பார்த்துட்டு இருக்காரு, சாப்பிட்டியா இல்லையா அப்படி பேசிட்டு இருக்காரு நல்லா. ஓகே, திரு ராஜா தமிழ்மாறன், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு தான் ஒரு முதன்மையான மாநிலமாக இருக்கு. அப்போது வட மாநிலத்தவர்கள் இந்த நாட்டை இந்த தமிழ்நாட்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போதே இங்கே அவர்களுக்கான வாழ்வாதாரம் அதிக அளவில் இருக்குங்கிறதும் அவங்களோட மாநிலத்தில் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதை பற்றியெல்லாம் ஏன் பிரதமர் வந்து எப்போவுமே அட்ரஸ் பண்ண மாட்டார்? இல்லை, அவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே பிரிவினை தானே. அதாவது ஒன்று மத ரீதியான பிரிவினைகள், அல்லது இன ரீதியான பிரிவினைகள், அல்லது மாநில ரீதியான பிரிவினைகளை தூண்டி பெரும்பான்மை மக்கள் அவங்க பக்கம் பிரிச்சுட்டு அந்த வாக்கு வங்கியை கணக்கிட்டு தானே அவங்க வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வர்றாங்க. முறையாக பார்த்தா தேர்தல் கமிஷன் இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு கடுமையான வழக்குகளை பதியணும். டிஎன் சேஷன்லாம் ஒரு காலத்தில் பார்த்தா ஒரு எலெக்ஷன் கமிஷனை கண்டா ஒரு சின்ன பயம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணி மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கறதுக்கு அதனுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதுக்கான வேலைகளை மட்டும் ஜனநாயகத்தின் மாண்பே சுத்தமாக போயிடுச்சு. இங்கே காலங்காலமாக இருக்கிற நாம் வந்து எஸ்ஏஆர் மூலிமா எனக்கு வாக்கு இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலை அவசியமே இல்லை. நீங்கள் புதுசாக சேர்த்துறவங்களுக்கு விண்ணப்பம் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் நான் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நீ யாரு? என்னோட மண், நான் 2000 வருஷமா இருக்கேன், நீ தான் பொழைக்க வந்தவன். அப்படிப்பட்ட நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர்களுடைய மனநிலை மிகவும் தவறாக இருக்கிறது. நாடு தவறானவர்களிடம் சிக்கி தவிக்கிறது. இதற்காக நம்ம வந்து முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் சட்ட ரீதியாகவே நான் சொல்கிறேன், செக்ஷன் 123 ஆஃப் 3A 125 இது எல்லாத்தையும் மீறுறது தான் பிரதமர் பேசுறது.
மக்கள் சட்டம் 1951 மற்றும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு 153A இன்படி இது கண்டிக்கத்தக்கது. இதற்காக தேர்தல் ஆணையம் அவர் மீது வழக்கு பதியணும். ஆனால் தேர்தல் ஆணையம் செய்யுமானா அது செய்யாது. செய்கின்ற மனநிலையில் அது இல்லை. அப்போ பிரதமர் இப்படித்தான் இருக்க போறார், அமித்ஷா அவர்கள் அப்படித்தான் இருக்க போறார். இவர் மட்டுமா செஞ்சிருக்காரு? தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் அதாவது ஒரு விவாதத்தின் போது அன்சிவிலைஸ்டுன்னு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரங்க பற்றி பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, இவருக்கு உலக அரங்கத்தில் ஒரு மதிப்பு கிடையாது. ஆனால் உலக அரங்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழர்களை பார்த்து அன்சிவிலைஸ்டுன்னு இவர் சொல்கிறதுக்கு யார்? திரும்ப மன்னிப்பும் கேட்டதும் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் சரி, இந்த பிரிவினைகளை அவர் மாநிலத்தில் எந்த அளவுக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, குஜராத்தில் மத ரீதியான பிரிவினைகள் எல்லாம் எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் யூபியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மனிதர்களை மனிதர்களாக யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறத தெளிவாக தெரிஞ்சு எல்லோருக்கும் சமூக நீதியோடு எல்லா சமூகத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து சீரா இந்த ஆட்சியை கொண்டு போகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பது அவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இருமொழி கொள்கையில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறது நம்ம. அப்போ ஹிந்தி ஏன் வேணாம், சமஸ்கிருதம் ஏன் வேண்டாம்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோன்னா மற்ற மாநிலங்கள் உடனே வெளிச்சுக்குது, கர்நாடகா உடனே வெளிச்சுக்குது. இப்போ பாருங்களேன், பிஎம் ஸ்ரீயில் கையெழுத்து போடுறேன்னு சொன்ன கேரளா இன்னைக்கு வாபஸ் விட்டுட்டாங்க. இருமொழி கொள்கையை நீங்கள் ஹிந்தி நீங்கள் கம்பல்சரி பண்ணும் பொழுது மகாராஷ்டிராவில் தாக்கரே அவர்கள் அவருடைய மகன்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே 2 தாக்கரேவும் சேர்ந்து போராட்டம் அறிவிச்ச உடனே ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அப்படிலாம் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் நீங்கள் திருப்பி வாங்கிட்டீங்க. அவர் சொல்லும் பொழுது யாரை சொல்லுகிறார்? தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் பேரை சொல்லி பாராட்டி பேசுகிறார். அப்போ ஒரு நேஷனல் பிளாட்ஃபார்மில் நம்ம தலைவரை கண்டா ஒரு பயம் இருக்கு. இந்த மாடல் ஆனா ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிறாங்க, இதுல இருந்து தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க மாநிலத்தில் கொடுத்துக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், இல்ல பஸ் நம்ம வந்து கட்டணமில்லா பேருந்து நம்ம வந்து அவர்கள் மக்கள் செல்லுகின்ற வகையில் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு அங்க 10,000 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க பீகார் எலெக்ஷன்ல. இதெல்லாம் எந்த மாடல்? இது எல்லாமே திராவிட மாடல். எதெல்லாம் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுனீங்களோ, எதெல்லாம் நீங்க கூடாதுன்னீங்களோ, இன்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு இன்னைக்கு தான் நீங்க பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை என்னைக்கு அண்ணா பேசினாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலுக்கு வந்ததே கல்வியின் அடிப்படையில் தான். பேராசிரியர்களும் ஆசிரியர்களும் போராடி உருவாக்குனது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த தமிழ் மக்களினுடைய எழுச்சி. அப்ப இன்னைக்கு தான் அவங்க இன்னைக்கு முடிச்சுக்கிட்ட மாதிரி பேசுறாங்க. ஆனா எது நடக்க போறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் பெயரளவில் தான் நிற்க போகுது. மொத்தத்தில் தெளிவாக சொல்லணும்னா அவர்கள் பிரிவினையைத்தான் தூண்டுவார்கள். எனக்கு நீங்கள் பேசும்பொழுது இன்னொரு விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. திருமிகு கனிமொழி அவர்கள் வந்து அவங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரே ஒரு பீகார்காரருக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனை, அவர் என்ன நினைக்கிறாரோ பாவம் அவரால் வந்து செய்ய முடியறதில்ல, அவரும் ராஜ்பவனில் இருக்காரு, அவருக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனை. ஆமாம், அவருக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஆளுநர் ரவி, ஆளுநர்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆரிய ரவி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை. வேற யாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை கிடையாது. அவரே வந்து தமிழ் மாநிலத்தை தமிழ்நாட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினவர் தானே பேசிட்டு இருக்காரு. ஆமா, இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பப்ப வந்து திடீர்னு வந்து அதாவது பெண்ணுரிமை பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்கிற பேச்சை சொல்லுவாரு, ஏதாவது ஒரு காலேஜுக்கு போய் பேசுவாரு, எதுவும் எடுபட போறது இல்லை. நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேங்க, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இங்க யாருனாலையும் எதனாலையும் எந்த விதத்திலையும் இங்க ஒரு ஒரு தவறான நிகழ்வை, ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு பிரிவினையை தூண்டி செயல்படுத்திட முடியாது. இந்த தமிழ் இனம் அப்படிப்பட்ட இனம். இந்த இனத்துக்கான தலைவர் நம்மை சரியான வழியில் கொண்டு செல்கிறார், பாதுகாப்பு அரணாக நிற்கிறார். நீங்க எந்த கட்சிக்காரங்களுமே இதை பத்தி அவரை மீறி பேசுறதுக்கு வழி கிடையாது. அப்படி ஒரு கட்டுப்பட்ட ஒரு மாநிலமா வச்சிருக்காங்க. நிச்சயமா தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு பீகார்காரரே சொல்லும் பொழுது நாம அதுல பியூட்டி பாருங்களேன். 10வது படிச்ச பொண்ணு, பீகார்கார பொண்ணு வந்து 94 மார்க் வாங்கியிருக்குங்க தமிழ்ல. இவங்க இன்னைக்கு தமிழ் பேசுறாங்க. பீகார்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆனவங்களோட பொண்ணு, ஏதோ குமாரின்னு அந்த பொண்ணு அரசு பள்ளியில படிச்சு 94 மார்க்குங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, மற்ற மாநிலங்களில் இருந்து பெருமளவில் தமிழ்நாட்டில் வரத்தான் செய்யறாங்க.
ஏன்னா பாதுகாப்பாக கருதுறாங்க, இங்கே கல்வி இருக்குன்னு நினைக்கிறாங்க. மருத்துவம் அவர்கள் இங்கே மருத்துவம் கேபிட்டல் ஆஃப் மெடிசன் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஏஷியாலே, சவுத் ஏஷியாவில் துபாயில இருந்தும் சரி, வெளிநாடுகள்ல இருந்தும் சரி, கேபிட்டல் சென்னைக்கு தான் வர்றாங்க. நம்ம வெளி மாநிலத்துல இருந்து மெடிக்கலுக்கு இங்க வராங்க அப்படிங்கறத குறிப்பிட்டு நிறைய சொல்லுவாங்க. நிறைய வெளி மாநில, அதாவது நாடுகள்ல இருந்தும் இங்க தான், மிடில் ஈஸ்ட்ல இருந்து நிறைய இங்க வராங்கன்னு சொல்றேன். இங்க இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, நீங்க வந்து சவுத் ஈஸ்ட்ல இருந்து, நீங்க நிறைய வெளிநாடுகள்ல இருந்துமே வர்றது சென்னைக்கு தான். நிச்சயமா இங்க சென்னை கோயம்புத்தூர் ரீஜன் இஸ் வெரி ஸ்ட்ராங். இன்ஜினியரிங் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூரை பீட் பண்ண முடியாது. இது மாதிரி எல்லா துறைகளுமே நான் சொல்றேன். நான் இது இந்த இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய குணநலன்கள் அப்படிப்பட்ட நலன்கள். அதை நம்ம தலைவர் அவர்கள் தெளிவாக நம்மளை வழிநடத்துகிறார். இந்த 2 காரணம் தான். ஏன்னா ஒரு தலைவர் தான் இங்க மக்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள்ங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பெரிய அடையாளம். நிச்சயமா. திரு பாரதி சார், என்னோட அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். அடுத்து இப்போ வந்து பீகார்ல எலெக்ஷன், அதனால அங்க வந்து தமிழர்களை தவறா சித்தரிக்கிறது. இன்னும் 2-3 மாசத்துல தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கும் பிரதமருக்கு. இங்க தமிழ்நாட்டுக்கு அவர் வந்தார்னா உடனே கையில வந்து திருவள்ளுவரை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தமிழ் எவ்வளோ தொன்மையான ஒரு மொழி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. தமிழர்களுடைய மாண்பு, தமிழர்களுடைய பண்பு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆக மோடியினுடைய இந்த இரட்டை வேடம் உங்களுடைய பார்வையில? இது வந்து 2வது தடவை மோடி இப்படி சொல்றது. முன்னாடி ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்துல தமிழர்களை திருடர்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்ப பீகார்ல போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதனால அடுத்த தடவை வந்து நீ எதை எடுத்தாலும் தமிழக மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனம். இப்ப அவர் பேசினதை இப்ப இங்க இருக்கிற பிஜேபி காரங்க லைட்டா திரிச்சு மாத்தி அதுக்கு ஒரு வேற வடிவம் கொடுத்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, மோடி அவர்கள் பேசினது திமுகக்கு எதிராக தான், தமிழக மக்களுக்கு எதிராக இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி திமுக அரசு அவங்க பார்த்தாலுமே இப்ப திமுக அரசு அவங்களுக்கு எதிராக ஏதாவது சட்டம் இயற்றி இருக்குதா? இப்ப மோடி அரசு என்ன பண்ணாங்க, சிஏஏ மாதிரி முஸ்லிம்க்கு எதிராகவே சட்டம் இயற்றுனாங்க. அப்படி எந்த சட்டமுமே திமுக அரசு இயற்றல. அது போக இந்த தேர்தல் 80க்கும் 20க்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கொட்டுனாங்க அங்க. அந்த மாதிரி ஏதாவது திமுக காரங்க பேசியிருக்காங்களான்னு கேட்டா அப்படி எதுவும் இல்லை. அதுவும் இல்லாம ஒரு அரசு ஜனநாயகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னாலே அது பெரும்பான்மை மக்களின் ரெப்ரசன்டேஷன் தான். எதுக்காக நம்ம எல்லாத்தையும் மாண்புமிகு அப்படின்னு சொல்லி மரியாதையோட பேசுறோம்னா, அவங்க அத்தனை மக்களை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க இருக்காங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அது திமுக அரசை பேசினாலும் அது தமிழர்களை பேசினதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். இங்க இப்ப இவங்க கனிமொழி அவங்க கரெக்டா சொன்னாங்க. அதாவது இங்க இருக்கிற பாதிக்கப்படுற ஒரே பீகாரி கவர்னர் ரவிதான் சொல்லிட்டு, பட் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இணையத்துல பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து இன்னொன்னு எச் ராஜா, அதுக்கப்புறம் பாண்டே. சோ மொத்தம் 3 பீகாரிகள் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இது நீங்க ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அதாவது தமிழ்நாடு என்னைக்குமே வேற்றுமை பார்க்காது. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன மண் தமிழ்நாடு. இங்க வேற்றுமை பார்த்தது இல்ல. பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப தமிழ்நாடோட முன்னாள் முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அவங்கள முதலமைச்சரா ஏத்துக்கிட்டாங்க தமிழ் மக்கள். இப்ப தமிழ்நாடோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு கொண்டாடுற ரஜினிகாந்த் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர். அவரை இங்க சூப்பர் ஸ்டாரா ஏத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் கூட பரவாயில்ல, பக்கத்து ஸ்டேட். ஆனா இந்த நாடே இல்லாத பென்னி குயிக் அப்படிங்கிறவரு இங்க முல்லை பெரியார் அணையை கட்டினதுக்கு உதவி செஞ்சாருங்கிறதுக்காக அவர் கிட்டத்தட்ட கோயில் மாதிரியான மணிமண்டபமே கட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க தமிழ் மக்கள். அதனால அதாவது இந்திய எதிர்ப்பு போர் நடந்த போது கூட அவங்கதான், தமிழ் மக்கள் தான் இறந்தார்களே தவிர வடவர்களை அவங்க தாக்குனதா சரித்திரமே கிடையாது. அதனால தமிழ் மக்கள் என்னைக்குமே ஏற்றுக்கொண்டு பழகினவங்களே தவிர அவங்களால மற்ற மாநிலத்தவருக்கும் மற்ற மொழி பேசுறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் என்னைக்கும் ஏற்படாதுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அதுபோக வட மாநிலத்திலிருந்து வரவங்கள ரொம்ப வடமாநில தொழிலாளர்களை இங்க ரொம்ப கரிசனத்தோட தான் அணுகுறாங்க. ஏன்னா அவங்கதான் இங்க இருக்கிற வேலை, ஏன்னா இங்க இல்ல அவங்க இல்லாம போச்சுன்னா தொழிலாளரோட பற்றாக்குறை வந்துடும் இங்க. அதனால அவங்கள மிக கரிசனத்தோட மிக அன்போடு அணுகுறாங்க. ஆனா இதே சமயம் இன்னொரு பிரிவு இருக்குது. அதாவது வட மாநில முதலாளிகள்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த வட மாநில முதலாளிகள் வந்து சில கலாச்சார திணிப்பை இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு பெரும்பான்மையா வந்துட்டாங்கன்னா அங்க நான்வெஜ் விருந்து வைக்க கூடாது, அசைவ விருந்து வைக்க கூடாது, இங்க வந்து இந்த பண்டிகைகள் தான் கொண்டாடணும், இந்த பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது. அது போக இந்த இடத்துல மற்றவங்களுக்கு வந்து வட இந்திய
விழாக்களை மிகுந்த சத்தத்தோட கொண்டாடுறது, இந்த மாதிரியான கலாச்சார திணிப்பு பண்றாங்க. அது போக இங்க இருக்கிற வகுப்புவாத சக்திகளுக்கு அவங்கதான் ஃபண்டும் பண்ணுவாங்க. இதையே நம்ம அரசியல் ரீதியா எதிர்க்கிறோம். ஆனா அதே சமயம் வட மாநில தொழிலாளிகளை நம்ம கரிசனத்தோட அன்போட அணுகிறோம். இதுதான் தமிழ்நாட்டோட நிலை. எங்க இப்ப நம்ம வட மாநிலத்தோட கரிசனத்தோட அணுகிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்ப திருப்பூர்ல தான் பிரச்சனைகள் உருவாச்சு. திருப்பூர் தான் மையப்படுத்த பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. இப்ப அப்படி வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நண்பர் எங்கூட இருக்காரு. அவரு இங்க 8 வருடமா தொழிலாளியா இருக்கிறாரு. அவர் இப்ப எங்கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசினேன். நீங்களே கூட கேட்கலாம். கொஞ்சம் சுருக்கமா அவரோட கருத்து. இப்ப இங்க எப்படி பாதுகாப்பா ஃபீல் பண்றீங்களா? இப்ப எப்படி இப்ப இங்க இருக்கிற இங்க யாராவது உங்களுக்கு தொந்தரவு பண்றாங்களா? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சத்தமா சொல்லுங்க. ஓகே, இப்ப நேரம் இல்லாதனால நம்ம அதிகமா அவர்கிட்ட பேச முடியல. புரியுது. நிகழ்ச்சியிலே அவர் ஒரு 3வது நபர், அதாவது பீகார்ல இருந்து தன்னோட கருத்தை சொல்லக்கூடிய 3வது நபர். ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா 2 நபர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொல்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்விக்கு இந்த அரசு அவங்களுக்கு எவ்வளோ உறுதுணையா இருந்திருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு இந்த நாடும், அதாவது தமிழ்நாடும், இந்த அரசும் எவ்வளோ உறுதுணையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட பாதுகாப்புல தமிழ்நாடும் இந்த அரசும் எவ்வளோ உறுதுணையா இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் முன் வச்சாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. வணக்கம்.